ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாமா? 1 கிலோ சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 1 கிலோ சிக்கன், அதுக்கப்புறமா இது அரைக்கிறதுக்கு வறுத்து அரைக்கணும். சீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் வத்தல், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இது அப்படியே வெறும் கடாயில் வறுக்கணும், வறுத்து அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் 3 நறுக்கி வச்சுருக்கேன், தேங்காய், வெள்ளைப்பொடி, இஞ்சி. அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்முறை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வச்சாச்சு. இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக எல்லாமே நம்ம வறுக்க போகிறோம். ஆயில் எதுவுமே விட தேவையில்லை, நம்ம அப்படியே போட்டு வறுத்தெடுத்துடலாம். சட்டி காமிச்சு அடுப்பை ஸ்லோவாக தான் வச்சுக்கணும், ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. அடுப்பை ஸ்லோவாக வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இந்தளவுக்கு வறுபட்டால் போதும். நம்ம பாத்திரத்தை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஆயில் விட்டு, கொஞ்சமாக ஆயில் விட்டு, பெரிய வெங்காயம், தேங்காய் ரெண்டையும் நல்லா வதக்கணும். ஆயிலே போட்டு வதக்கணும். நல்லா செவக்க வதக்கணும். வதக்கி தேங்காய் வெங்காயத்தையும் அரைக்கணும். இது மிளகாய் பொடி போடாமல் நம்மளே மசாலா பொடி ரெடி பண்ணி அரைக்கிறது. இது வதங்கட்டும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். வெங்காயமும் தேங்காயும் அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிடுவோம். ஆயில் விட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம். மசாலா ஆறட்டும். ஆற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிக்கலாம். இதோட மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, அப்படியே நம்ம பரப்பி வைக்கணும். இதில் சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை, அப்படியே நம்ம வேக வைக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம்னா வெந்துடாது. அதில் இருக்க தண்ணியே போதுமானது, ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. சிக்கன் வேகட்டும். லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து மட்டும்தான் விடணும், ரொம்ப விட தேவையில்லை. லைட்டாக தெளித்து விட்டு மூடி வச்சுருவோம். மூடி போட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் கறி ரெடி ஆயிரும், ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நம்ம லேசாக தானே தெளித்தோங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள்.
தண்ணி பாருங்கள் நிறைய இருக்குங்களா. அதனால் சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டாலே போதுமானது. இந்த தண்ணி நம்ம வற்றணும், அப்படியே கறியும் வெந்துடும். வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே குழம்ப கூட்டி விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. வடை சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விடுறேன். எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து நல்லெண்ணெய் தான் சமையலுக்கு. வேறு எந்த எண்ணெயும் நான் யூஸ் பண்ணதில்லை. நாங்கள் எப்போவுமே நல்லெண்ணெய் தான். அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்க வச்சு போட்டுக்கலாமா. உப்பு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதனால் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி வெங்காயத்தை நல்லா மசியணும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும். அதான் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி புதினா போட்டு நல்லா வதக்கணும். 2 கிண்டு கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் விட்டுறணும். மசாலாவை போட்டு கறியவும் இதில் கொட்டிடணும். நல்லா பரட்டுங்க. கறி வந்து வெந்துருச்சு. அதனால் இதில் கிரேவின்றனால அதிகமாக தண்ணி ஊற்ற முடியாது. அதனால் தனியாக வேக வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் ஊற்றினா போதும். அதான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதான் அரைச்சிட்டு வந்த தண்ணியே போதும். ஊற்றினாலே போதுமான அளவு. தண்ணி அதிகமாக தேவையில்லை கிரேவின்றதுனால. குழம்புனா அதிகமாக ஊற்றலாம். நல்லா கொதிக்கட்டும். 2 கொதி வரணும். அடுப்பை இப்போ நம்ம வேகமாக வச்சிடலாம்.
கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கலர் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்குவோம். சமைக்கும் போதே அது எல்லாமே நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எது கம்மியாக இருக்குது எது கூட இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிடலாம். சமையல் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சால் தான் அந்த சமையல் வந்து சூப்பராக இருக்கும். ஏதோ செய்கிறோம் அப்படின்னு செய்யக்கூடாது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும். அதான் அந்த சமையல் சூப்பராக இருக்கும். சமையல் கலை, அதுவும் ஒரு கலை தான். அதனால் நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் சமைக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டோடு சமைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு அருமையாக வரும். ஓகே, நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ சீக்கிரம் ஆகும். அதனால் மூடி போட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கிரேவி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்து பரிமாறலாம். ஓகே, செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.